ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பூனைகளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய நோய்களை பத்தி பார்க்கலாம். நல்லாவே இருக்கும் நம் வீட்டு பூனைங்க திடீர்னு எதுவும் சாப்பிடாது. சில சமயம் வாந்தி, பேதி, தும்மல், ஜலதோஷம், குடற்புழுக்கள், முடி உதிர்வுன்னு பாதிப்பு ஏற்பட்டு நோய்வாய்ப்படும். இப்ப நாம பூனைகளுக்கு ஜென்ரலா ஏற்படும் 8 நோய்கள், அதனுடைய பாதிப்புகள் என்ன, அதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல் பாதிப்பு திடீர்னு சாப்பிட்றத நிறுத்துறது. சில சமயங்கள்ல நாம வளர்க்கும் பூனைங்க திடீர்னு சாப்பிடுவதை சுத்தமா நிறுத்திரும். 3 நாட்களுக்கு மேலாக கூட அது எதுவுமே சாப்பிடாது, தண்ணி கூட குடிக்காது. முனிவர்கள் தவம் இருப்பது போல ஒரே இடத்துல முடங்கி போய் உட்கார்ந்திருக்கும். இதுக்கு சாதாரண காரணங்களா அதுக்கு போடப்படும் விருப்பமில்லாத உணவுகள், மன சோர்வு, பல்வலி, வயிற்று பிரச்சனைகள் போன்றவற்றை சொல்லலாம். இப்படி இருக்கக்குள்ள வெட்டினரி டாக்டர்ஸ் ஜைமோ பெட் அப்படிங்கிற ஆயுர்வேதிக் மருந்த ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதை நாம பெட் மெடிக்கல்ல வாங்கி நம்ம பூனையின் வயது மற்றும் எடையை பொறுத்து ஒரு 2-3 நாட்கள் 2 வேளை கொடுத்தா பூனைங்க மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிரும். மேலும் பூனை சாப்பிடாம இருக்க சில சீரியஸான காரணங்களும் இருக்குது. அதுக்கு ஏற்படும் கிட்னி பிரச்சனை, பேன்கிரியாட்டிஸ் போன்றவை தான் அவை. இதுக்கு நாம வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது. 2வது பாதிப்பு பல் வியாதிகள். நம்மள மாதிரியே கேட்ஸுக்கு பற்கள்ல பல பாதிப்புகள் ஏற்படும். அதாவது ஈறு வீங்குதல், பற்கள் கொட்டுதல், உடைதல், பல் சொத்தை, பல்வலி போன்ற பாதிப்புகள் தான் அது. இந்த மாதிரி நேரங்கள்ல அது எதுவுமே சாப்பிடாது. அது தானாகவே சில நாட்கள்ல சரியாயிரும். அப்படி ஆகாம இருந்தா நாம வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். 3வது பாதிப்பு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். அதாவது தொடர் தும்மல், சளி, மூக்கில் நீர் வடிதல், மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற சுவாசப்பாதை பாதிப்புகள். இதுக்கு டாக்ஸிசைக்ளின் போன்ற மருந்துகளை வெட்டினரி டாக்டர்ஸ் கொடுக்கறாங்க. தானாக சில நாட்கள்ல சரியாயிதான் பாருங்க. அப்படி சரியாகலன்னா நாம வெட்ஸை கன்சல்ட் பண்றது நல்லது. 4வது பாதிப்பு வாந்தி, பேதி. நாம் வளர்க்கும் பூனைங்களுக்கு சில சமயங்கள்ல வாந்தி, பேதி போன்ற சுகவீனம் ஏற்படும். இதுக்கு முக்கிய காரணம் அது சாப்பிடும் ஒத்துக்கொள்ளாத உணவுகள், உணவு அலர்ஜி, கெட்டுப்போன உணவு, சாப்பிடும் போது தவறுதலா வேறு பொருட்களை விழுங்கி விடுறது, வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் போன்றவை காரணமா இருக்கலாம். இதுக்கு டாக்டர்ஸ் மெட்ரோனிடசோல் அப்படிங்கிற மருந்தை பூனைகளுக்கு ரெக்கமெண்ட் செய்யறாங்க. இதை நாம பெட்ஸ் மெடிக்கல்ல வாங்கி போடலாம். 2 நாட்களுக்கு மேலாக இப்படியே இருந்தா கால்நடை மருத்துவரை பார்க்கறது நல்லது. 5வது பாதிப்பு சிறுநீர் பாதையில் தொற்று. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பூனைகளுக்கு பொதுவா ஏற்படுற ஒரு பாதிப்பு. இதன் அறிகுறிகள் குறைவாக யூரின் போறது, யூரின் எரிச்சலாகவும் சிரமமாகவும் போறது, யூரின் போகக்குள்ள வலி, ரத்தம் கலந்த யூரின் போன்றவை. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய போகுதுன்னு நீங்க கேக்குறீங்க. எல்லா சிம்டமும் நமக்கு தெரியலன்னாலும் அது குறைவா முக்கி யூரின் போறது, அதுல ரத்தம் வர்றது வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கும் பூனைகளுக்கு டாக்டர்ஸ் ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க. அதுக்கு அதிகப்படியான தண்ணீரை குடிக்க கொடுக்கணும். கேட்ஸ் இருக்கும் இடத்தை சுத்தமா வச்சுக்கணும். 2 நாட்களுக்கு மேல சரியாகாம இருந்தா டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது. 6வது பாதிப்பு குடற்புழுக்கள். பூனைகளுக்கு குடற்புழு பாதிப்பு அப்பப்ப ஏற்படும். ஏன்னா அது நான்வெஜ் சாப்பிடும், வெளியே போகக்குள்ள எதையாவது சாப்பிட்றோம். பூனைகளுக்கு குடற்புழுக்கள் இருப்பதை சில சிம்டம்ஸ் மூலமா நாம உறுதி செய்யலாம். வாந்தி, பேதி, அதன் மலத்தில் புழுக்கள் இருப்பது, பானை வயிறு இருக்கும், ஆனா பூனை மெலிந்து கொண்டே போகும், அதிகம் சாப்பிடுவது அல்லது குறைவா சாப்பிடுறது, தோலில் உள்ள முடிகள்ல ஷைனிங் இல்லாம டல்லா இருக்கிறது போன்றவையெல்லாம் இதனோட அறிகுறியா இருக்கலாம். அந்த மாதிரி நேரங்கள்ல ஸ்கைவார்ம் அப்படிங்கிற மருந்த பூனைகளுக்கு பெட் மெடிக்கல்ஸ்ல வாங்கி 2 நாட்களுக்கு போட்டு பார்க்கலாம். இதுல நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். 7வது பாதிப்பு ஆர்த்ரைட்டிஸ் எனப்படும் எலும்பு பாதிப்பு. பல வயதான பூனைகளுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு ஆர்த்ரைட்டிஸ் வரலாம்.
இதனால இவை அதிகம் நடமாட முடியாம வலியினால ஒரே இடத்துல முடங்கி உட்கார்ந்துரும். இந்த மாதிரி சமயத்துல நாம வெட்டினரி டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி அதற்குரிய மருந்துகளை கொடுக்கக்குள்ள பூனைகள் கொஞ்சம் வலி வேதனைகள்ல இருந்து விடுபடும். 8வதா பூனைகளுக்கு ஏற்படும் பாதிப்புன்னு சொன்னா தோல் வியாதிகளை சொல்லலாம். பூனைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள்ல இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பூனைகளுக்கு தோல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி முடிகள் கொட்டி பேட்ச் பேட்சா சொட்டை ஏற்படும், தோல் உரியும், அதுல சொறி ஏற்படும், பூனைங்க சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பாதிப்பு வயிற்றுல ரிங் வார்ம்ஸ் இருக்கக்குள்ள பூனைகளுக்கு ஏற்படுது. சில பூனைகளுக்கு முடி நிறைய உதிரும். இதுக்கு காரணம் அதற்கு ஏற்படும் ஸ்ட்ரெஸ், அலர்ஜி, பேராசைட்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபுட் அலர்ஜி, புவர் நியூட்ரிஷன் போன்றவை காரணமா இருக்கலாம். சில பூனைகள் உடம்புல பேன்கள் கூட இருக்கலாம். இதுக்கெல்லாம் டாக்டர்ஸ் பூனைகளுக்கு குளிக்க வைக்க மருந்து கலந்த ஷாம்பு, மேலே தடவ கிரீம், ஜெல் போன்றவை, உள்ளே சாப்பிட மருந்து எல்லாம் கொடுப்பாங்க. இதனால பூனைங்க மறுபடியும் சரியாயிரும். நான் மேலே சொன்ன 8 நோய் பாதிப்புகள் எல்லாம் பூனைகளுக்கு பொதுவா ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஆனா சில சமயம் பூனைகளுக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பல உடல்நல பிரச்சனைகள் வருது. அதுல ரொம்ப முக்கியமானது கேன்சர், ரேபிஸ், கிட்னி ஃபெயிலியர், வலிப்பு, ஹார்ட் அட்டாக் போன்றவற்றை சொல்லலாம். என்ன வியூவர்ஸ், கேட் லவர்ஸான உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.